அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். ஒரு அழகிய காட்டிலே முதிர்ந்த மரம் ஒன்று சிறப்பாய் வசித்து வந்தது. நாட்கள் சென்றது. உயர்ந்திருந்த மரைக்கு இயற்கை எழில்களை பார்க்க பார்க்க அத்தனை மகிழ்ச்சி. தன்னை சூழ்ந்திருக்கின்ற ஏரிகளும் மலைகளையும் பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்க மரம் ஒரு குருவி ஒன்றை உற்று நோக்கியது. குருவியோ அந்த மரத்தின் கிளையில் வந்து அமர்ந்து மரத்தோடு பேச துவங்கியதாம். மரமே, நான் ஒரு கூடு கட்டலாம் என்று ஆசிக்கின்றேன். உன்னுடைய மரத்தின் கிளையில் என்னுடைய கூட்டை அமைத்து கொள்ளவா என்று கேட்க அந்த மரம் சொன்னது, வேண்டாம், என் கிளையில் உன் கூடு கெட்டப்பட வேண்டாம், நீ வேறு மரத்தை பார்த்துக்கொள் என்று சொன்னதாம். கேட்காத குருவி மறுபடியும் உன் மரக்கிளையில்தான் நான் கட்டுவேன் என்று பிடியாய் பிடித்து நிற்க மரம் அதை தடுத்து கொண்டே இருந்தது. குருவி கோபத்தின் உச்சத்தில் சென்று, இனி உன் மரம் எனக்கு வேண்டாம் என்று அந்த மரத்தின் அருகாமையில் இருக்கின்ற ஒரு மரத்தில் தன்னுடைய கூட்டை அமைக்க துவங்கியது. நாட்கள் சென்றது. அந்த மரத்தின் பக்கத்தில் இருந்த ஏரியில் அணை உடைந்த காரணத்தால் வெள்ளம் முழுமையாக இந்த மரங்களை சூழ்ந்து நிற்க இந்த பெரிய மரமோ வேரோடு வெள்ளத்தில் அடித்து கொள்ளப்பட்டது. அந்த மரம் வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுகின்ற போது மற்ற மரத்தில் இருந்த குருவி சத்தம் போட்டு சொன்னதாம், மரமே, அன்று நான் வசிக்க இடம் தர மாட்டேன் என்றா சொன்னாய், இன்று உன் நிலையே இல்லாமல் நீ அழிந்து போனாய் என்று அந்த மரம் அந்த குருவியினிடத்திலே பேசியதாம். குருவியே, என் கிளையில் உனக்கு இடம் தர மனமில்லாமல் நான் இருக்கவில்லை. நீ என்னிடத்தில் கேட்கின்ற போதே என்னுடைய வேர் வலுவிழந்து போனது. எனக்கு தெரியும், இந்த ஏரியில் பெருவெள்ளம் வருகின்ற போது நான் அடித்துச் செல்லப்படுவேன் என்று. நீயும் என்னோடு அழிந்துவிடக்கூடாது என்கின்ற எண்ணத்தோடு தான் நீ வேறு மரத்தை பார்த்துக்கொள் என்று நான் சொன்னேன் என்று சொன்னதாம். அதை புரிந்து கொண்ட குருவி சற்று ஆழமாய் சிந்தித்தது. அன்பானவர்களே, நாம் வாழ்கின்ற இடத்தில் நம்மிடத்தில் மட்டும் இன்று சிந்திக்காது பிறருடைய இடத்திலும் இருந்து சிந்திப்போமே என்றால் அவர்களுடைய மனநிலையும் நமக்கு புரியும். இனிதாய் வாழ்வோம். நாம் ஒவ்வொருவரும் பலமாய் வாழ கடவுள் கிருபை செய்யட்டும். நன்றி.